இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ரெண்டு அதாவது இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த வாரம் வெளிவந்திருக்கிற ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒன்று டிடிஎஃப் வாசன் அவர்கள் நடிச்சிருக்கிற அந்த ஐபிஎல் இந்தியன் பீனல் லா அதோடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. இன்னொன்று மைடியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அருள்நிதியும் மம்தா மோகன்தாஸ் அவர்களும் நடிச்ச அந்த படத்தினுடைய டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் அவருடைய அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அருள்நிதி அவருடைய படம் பற்றி பார்க்கலாம். நான் உங்க ஹரிஷ் நம்ம கூட பற்றி நான் பேசுறதுக்காக பிரியா ஒரு நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். டிடிஎஃப் கொஞ்சம் நெகட்டிவாவே வெளியில தெரிய ஆரம்பிச்சவரு. பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் தட்டி தூக்கி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலேயே நல்லா இருந்தது. எனக்கு எப்ப அந்த மூவி வரும், எப்ப பார்க்கலாம் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற ஒரு எதிர்பார்ப்பை இது கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நானு நம்ம ஊர் பசங்க டிடிஎஃப்க்கு போறாங்களோ இல்லையோ, குஷிதாவுக்கு போவாங்க கண்டிப்பா. ஓகே ஓகே. அது அது ஒரு வயிற்றுச்சல் எல்லாருக்கும் இருக்கு. எல்லா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. குஷிதா டிடிஎஃபோட குஷிதா நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஸோ அதுக்காகவே தேட்டருக்கு போற கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும். குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னேன். இப்ப என்னமோ அந்த ஆள் சொன்னாருன்னு காரை வாங்கி நிப்பாட்டிருக்கேன். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஜானர்ல தான் உருவாயிருக்கு அப்படின்றது. அதுவும் இந்த கம்ஃபோர்ட் ஏரியாவா இருக்கும். டிடிஎஃப்க்கு கம்ஃபோர்ட் ஏரியாவா இருக்கிற அந்த பைக் ரைடு அது ஆனா அது ஓகே. பைக் ரேஸ், பைக் ரைடா அதுக்கு டைட்டில் எல்லாம் ஓகே. பட் அஜித் வரைக்கும் கொண்டு போனது ஏத்துக்க முடியல மனசுன்றது தான் சொல்லணும். ஸோ அதை மையப்படுத்தி உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இந்த டயலாக்ஸ், இந்த ட்ரெய்லர் நிச்சயமா யாரு எழுதி யாரு டைலாக் ஹரிஷ் அதுல? டைரக்டர் கருணாநிதி அவர்கள் தான். அதுல ரெண்டு டயலாக் தான் வந்தது. ரெண்டுமே பார்த்த உடனே மனசுல பதிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அழகான டயலாக் அப்படின்றத சொல்வேன். உண்மை இது ஒரு உண்மை சம்பவம் தழுவியே இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க ரெஜிஸ்டர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு தீர்வு இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த ரெண்டு டயலாக் என்னன்னா, இந்திய தண்டனை சட்டம் இல்லாதவங்களுக்கு தண்டனை சட்டமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீ சொல்ற அந்த இதுக்கு அந்த இந்திய தண்டனை சட்டம்ன்றத மென்ஷன் பண்ணிட்டு அத இல்லாதவங்களுக்கான தண்டனை சட்டமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார்னு அவன் அடி வாங்குறப்போ சொல்றது அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உங்க இந்திய தண்டனை சட்டம் இல்லாதவங்களுக்கான தண்டனை சட்டமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். இன்னொன்னு மைக்க பிடிச்சு பேசி பேசி இந்த இடத்துக்கு வரலடா, நானு கத்தி எடுத்து வீசி வீசி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. நான் மைக்க பிடிச்சு பேசி பேசி இந்த இடத்துக்கு வரலடா, கத்தி எடுத்து வீசி வீசி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். லைக் அந்த வில்லத்தனம் எப்படி இருந்தது அப்படின்றத காட்டுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் பாக்குறேன். நானு அது எப்படி இருந்தது உனக்கு ஹரிஷா? எனக்கு டயலாக்ஸை தாண்டி இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் எனக்கு தெரிஞ்சு சினிமாட்டோகிராஃபி பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு பைக் ரேசிங்கா அவ்வளவு அழகா காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் டிடிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்க பைக் ரேசிங்க்கு நீங்க அதை பிக்சரைஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது அது இன்னும் பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அதை நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அபிராமி அவர்களுக்கான ரோலும் அழகா செட்டா இருக்கிறத தான் பாக்குறேன். ஆனா ஒரு ஒரு டைலாக் தான் அவங்க சொல்றாங்க. பட் படத்துல அது எவ்வளவு காட்சிகள் இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த டயலாக் ஆழமா பதியக்கூடிய டைலாக்ஸ் நிறைய இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஆழமா பதியக்கூடிய டைலாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. கடைசியா அந்த ட்ரெய்லர் முடியும் போது வர அந்த குனிஞ்சு கும்பிடுற அந்த அம்மாங்கிற அந்த ஒரு
வார்த்தை, அதை யாரை சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது அபிராமியா இருப்பாங்களா இல்ல வேற யாராவது இந்த ரோல்ல இருக்காங்களா அப்படிங்கறது இன்னும் தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஓகே. அந்த டயலாக்ஸ், அந்த அந்த பொலிட்டீஷியன் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு காட்டுற டயலாக் உண்மையிலேயே வந்து நான் பார்த்த பொலிட்டீஷியன்ஸ் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க வந்து மேடை பேச்சுகளை தாண்டி அவங்க சந்திச்ச சவாலுங்கிறது வேற. மேடைகளில் பேசுறது மட்டும் அவங்களுக்கு சவாலா இல்லை, சந்திச்ச சவால்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து அரசியல நிக்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்கும். அதை வந்து ஒரு டயலாக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல குஷிதாவும் சில காட்சிகள் தான் இருக்காங்க, குஷிதாவும் சில காட்சிகள் தான் வராங்க. அவங்களுக்கும் பெருசா டயலாக்ஸ் இல்லை. வாசன் அவர் வந்து ரேசிங் ஸ்டார் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. அவன் மதுராந்தங்க தாண்ட மாட்டான். என்ன நடக்கிறது நம்ம ஆச்சுடா. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு லைசன்ஸ் இல்லை, 10 வருஷத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது. ரேசிங் ஸ்டார்னு அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி போகுது அப்படின்னு தெரியல. இது எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம். பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ரைட்டர் டைரக்டர் கர்ணன் அவர்கள் வந்து வசனங்களை ரொம்ப அழகா மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இந்த பேனர் வந்து ராதா ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் வந்து இது பண்றாங்க. ஸோ அது வந்து ராதா ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனர்ல வருது அப்படிங்கறது இன்னொரு பெரிய பிளஸ் இவங்களுக்கு. கண்டிப்பா. அண்ட் மோர் ஓவர் படத்தினுடைய பாடல்களும் தனித்தனியா ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தேன் நான். ஒரு இதுல வந்து ரமேஷ் நமச்சிவாயம் அவர்களுடைய லிரிக்ஸ் இருந்தது, நிறைய அருள் விக்டர் அவர்களுடைய லிரிக்ஸ்ல இருந்தது நான் பார்த்தேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் படத்தினுடைய கேரக்டர்ஸ்க்கு காஸ்டியூம் டிசைனிங்கும் ரொம்ப அழகா இருந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபியோட விஎஃப்எக்ஸும் சேர்ந்து வந்தோம். உங்களுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து தனியா காட்டக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த ரேசிங் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் அது தனியா காட்டும். அந்த விஎஃப்எக்ஸ் இதான் அதை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த நீங்க வந்து படத்துலதான் ஃபுல்லா பார்க்க முடியும். இதை வந்து ட்ரெயிலர்ல அது ஒரு சின்ன ரோல் பார்த்து தான் இருக்கும். படத்துல இதை ஃபுல்லா பார்த்தா அந்த விஎஃப்எக்ஸ் வந்து அழகா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ட்ரெயிலர்லயே அழகா காட்டியிருக்காங்க. ஸோ அதனால நம்பி தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்பி தியேட்டர்ல போய் பார்க்கலான்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரே இருந்தது. இன்னொரு விஷயம், மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்கா, ஆளும் கட்சி எதிர்கட்சி இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டிகள், இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் சண்டைகள் நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தவறான கருத்து அது. ஆக்சுவலி ஒரு வட்டம், மாவட்டம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்தந்த கட்சிக்கே ஒரு 10 எதிரிகள் இருப்பாங்க. அந்தந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே 10 எதிரிகள் இருப்பாங்க. நீ அந்த பதவிக்கு தகுதியானவனா, நான் அந்த பதவிக்கு தகுதியானவனான்னு போட்டி போட்டு அதுக்கு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி, இவங்க ஒரு கும்பல் கிரியேட் பண்ணி, அதுல இப்ப இவர் சொல்றாரு பாரு, அந்த கத்தியை எடுத்து வீசி வீசி தான் நான் இதான்னுட்டேன். இப்ப இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி உண்மை சம்பவங்களாக நிறைய பார்த்த விஷயங்கள் தான். சோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சாதாரண அந்த டயலாக் இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. அது வந்து தனுஷ் அவருடைய அந்த படத்தை நினைவுபடுத்துது. கொக்கி குமார் கேரக்டர். அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்ல நீங்க வந்து சாதிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கீழே இறங்கணும், எந்த அளவுக்கு கீழே இறங்கி நீங்க வந்து சண்டை போடணும் அப்படிங்கறத அழகா காட்டின படம் அது அப்படின்னு நான் சொல்றேன். எங்கேயோ இருந்த தனுஷ எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிருக்கோம் அந்த படம். உங்களுக்கு பாலிடிக்ஸும் அதுதான். எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை எங்கேயோ கொண்டு நிப்பாட்டும். அதுக்கு வந்து நீங்க கீழே இறங்கி டவுன் டு எவ்வளவு கீழே போனோம்னாலும் அவ்வளவு கீழே போய் நீங்க இறங்கி சண்டை போடணும். அப்பதான் வந்து பாலிடிக்ஸை சாதிக்க முடியும். இந்த டைலாக் எனக்கு தனுஷோடைய அந்த சீன் ஞாபகத்துச்சு. இதுல என்னன்னா, அரசியல் அப்படின்னா நிறைய அரசியல் கதைகள் எல்லாம் வந்துருச்சு. திரும்ப திரும்ப இது போரிங்கான சப்ஜெக்டா இருக்குமா அப்படின்னாக்கா அதுல இல்லன்னுட்டு ட்ரெய்லர்லயே காட்டுறாங்க. என்னன்னா இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, என்ன ஒரு கொலை நடந்தாலும் சரி, விபத்து நடந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்துட்டு அந்த மக்களை காப்பாத்துறதுக்கோ ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதுக்கோ ஆட்கள் கிடையாது. பட் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த நம்ம இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம டயானா காலத்திலேயே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி அந்த ஒரு பிரஸ் சேஸ் பண்ணின்னு போறப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப யாரு வீடியோ எடுத்தது,
அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணது யாரு, பார்த்தது யாருன்ற மாதிரி எல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரெண்டிங் எல்லாம் கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். படம் வந்தா படம் பார்த்துட்டு அந்த படத்தைய பத்தி விமர்சனம் பண்ணலாம். ட்ரெய்லர்ல வந்திருக்கிற அந்த பிஜிஎம்ஸும் சரி, அஸ்வின் அவருடைய மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து பாடல்களும் சரி, ட்ரெய்லர்ல வந்திருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி நல்லா இருக்கு. படத்துலயும் அது நல்லா யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேட்டருக்கு போனாதான் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து பெரிய படம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்தாலும் பெரிய படமாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அபிராமிலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்பேக் கொடுக்கறது நான் ஆச்சரியமா பார்க்குறேன். இந்த படத்துல உங்களுக்கு வந்து அபிராமி வந்து ஒரு நியூ ஆர்டிஸ்டோட இறங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கேரியர்ல எத்தனையோ ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நியூ ஹீரோவோட ஒரு படம் பண்றது அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். கண்டிப்பா ஹரிஷ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெய்லர்ல. ஸோ நம்ம அடுத்த படத்துக்கு போகலாம். ஸோ அருள்நிதி அவங்களோட அந்த மை டியர் சிஸ்டர் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய டைட்டில் ப்ரோமோ நேற்று ரிலீஸ் ஆச்சு. இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிரபு ஜெயராம் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அருள்நிதி அவர்கள் நடிச்சிருக்காங்க, மம்தா மோகன்தாஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அருண் பாண்டியன் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய மகளோட ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2-3 படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த படத்துல மறுபடியும் தனக்கு செட் ஆகிற ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் 90s 80s பார்த்தோம் அப்படின்னா அருண் பாண்டியன் சாருக்கு செட் ஆகிற ரோல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருக்கும், இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரா இருப்பாரு. அப்படி இல்லைன்னா கிராமத்து ரோல் ஏதாவது ரோல் எடுத்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து அவர் அந்த 3 ரோல் தான் அவருக்கு கன்டினியூஸா அவர் கிடைச்சது. அது செட் ஆச்சு அவருக்கு அழகா. இதுவும் அதே மாதிரியான ஒரு ரோல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் வந்து இதுல வித்தியாசமா ஏதாவது காட்டுவாங்களா அருண் பாண்டியன் சார் அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அருண் பாண்டியன் சார் சினிமா இண்டஸ்ட்ரியில விட பாலிடிக்ஸ் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஏடிஎம்கேல அவர் டிஎம்டிகேல இருந்தப்போ சரி, ஏடிஎம்கே வந்தப்போ சரி, அவர் வந்து ஜென்யூனான பர்சன். எங்கேயும் நடிக்க தெரியாது, எங்கேயும் வந்து தவறா நம்ம பேரை தவறா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் பேரையும் தவறா யாரும் யூஸ் பண்றது விரும்பவும் மாட்டார் அவர். ஸோ அவ்வளோ ஜென்யூனான பர்சன், டவுன் டு அர்த் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப காமா பேசக்கூடிய ஆள், எங்கேயும் கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது பெருசா. ஸோ அதனால அவருக்கான ரோல் இந்த படத்துல செட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது, டைட்டில் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அவருக்கான ரோல் எங்கேயோ செட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன். அண்ட் இதுல வந்து மம்தா மோகன்தாஸ் நான் கடைசியா அவங்க நடிச்சு பார்த்த படங்கள் வந்து பெரிய அளவுல கிராமத்து ரோடை சார்ந்து இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். டொவினோ தாமஸோட ஒன்று பண்ணாங்க, கடைசியா விஷாலோட கிராமத்து ரோல் ஏதோ பண்ணாங்க. அது கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருந்தாங்க, சிவப்பதிகாரம்னு நினைக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்டா பண்ணியிருந்தாங்க. ரகுவரன் சாருடைய பொண்ணா நடிச்சிருந்தாங்க. அது ஒரு கிராமத்து ஏரியால கவர் பண்ணதுனால கிராமத்து ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதை. பட் அதுக்கப்புறம் பெருசா கிராமத்து ரோல் அவங்க பண்ணி அது சக்சஸ் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. சிட்டி ரோல்ஸ் தான் எடுத்து பண்ணாங்க, அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்ட சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். டைரக்டரும் டைட்டில் ப்ரோமோ எடுக்கிறேங்கிற பேர்ல அங்கங்க கொளுத்திலாம் விட்டுருக்காரு. யோ அவர் தான் ஒண்ணுமே சொல்லியா, இவங்களே ஏன் ட்ரிகர் பண்ணி விடுற? ஐடியா ஸ்பாட்ல அடிச்சுக்க போறாங்கயா. அடிச்சுக்கிறக்கா தம்பி தானே, கேரக்டர் லைவா இருக்கும், அடிச்சுக்கிட்டோம். சைக்கோ, நீங்க அடிங்க, நீங்க சண்டை போடுங்கிற ரேஞ்செல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியுது. டைட்டில்ல இருக்கிற அந்த காமெடி படத்துலயும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. இப்ப இந்த படத்துல வந்துட்டு மம்தா மோகன்தாஸ் அக்காவாவும் அருள்நிதி வந்துட்டு தம்பியாவும் நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு இந்த திருநெல்வேலி வட்டாரம் அந்த பின்னணியில நடந்திருக்கிற கதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒரு அன்பா இணைஞ்சு அடுத்த நிமிஷம் சண்டை போடுற சிப்லிங்ஸ், அப்படி ஒரு துல்லியமான ஒரு டேக்லைனோட தான் இது வந்துட்டு ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லலாம்.
இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்ச நிலையில தான் இப்ப இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. இதுல அந்த மை டியர் சிஸ்டர் அப்படின்னு இந்த தலைப்புக்கு வந்துட்டு எதிர்மாறா தான் இருக்கு. அக்காவும் தம்பியும் வந்துட்டு எலியும் புலியுமா வந்துட்டு சண்டை போட்டுட்டு ஒரு அந்த தலையில நீ சொன்ன மாதிரி அடிச்சுக்கிறது ஆகட்டும், ரொம்ப கலகலப்பா வெளியாகி இருக்கிற இந்த எனக்கு promo. இது காமெடியா எங்க தெரிஞ்சது, ஏன்னா கடைசி அந்த டைட்டில் ப்ரோமோ முடியும் போது குத்துவிளக்கு, பிளாஸ்டிக் குத்துவிளக்கு, கார்ட்போர்ட் குத்துவிளக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்ல நீங்க ஒரிஜினலே கொடுங்க அப்படின்னு. ஒரிஜினலே கொடுங்க, அப்பதான் வந்துட்டு கரெக்டா அதுதான் வந்து காமெடியா இருந்தது. கிளைமேக்ஸில் அக்கா தம்பி குத்துவிளக்கு சண்டை போடுறாங்கல்ல, அது குத்துவிளக்கு டம்மி ரெடி பண்ணியிருக்காங்க. நீ பார்த்து ஓகே பண்ணால் கொடுத்துடலாம். டம்மி எதுக்கியா எடுத்துகிட்டு போ, லாஸ்ட்டு ஷூட் தானே, ஆர்டர் சொல்லி நல்லா ஷார்ப்பாக வெங்கல குத்துலுக்க கொண்டு வா. ஏற்கனவே 2 அடிச்சுட்டு தானே இருக்காங்க, கிளைமேக்ஸில் லைவாக குத்துட்டோம். ஆக்ஷன். ஒரிஜினல் அதை கொடுத்து அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அவங்க வந்து அடிக்கிறேங்கிற பேர்ல அடிக்கிறாங்க. அவங்க மம்தா மோகன்தாஸ் அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவங்க ரோல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு மம்தா மோகன்தாஸ். நான் இது ப்ரோமோ பாக்குற வரைக்கும் நல்லா இருந்தது. சோ அது படம் வந்தாதான் தெரியும். வந்து மியூசிக் படத்துக்கு, ஸோ அதனால ஹை எக்ஸ்பெக்டேஷனோடய போகலாம். நம்ம நிவாஸோடைய மியூசிக் அப்படிங்கிறப்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோடய போகலாம். ரொம்ப நல்லா மியூசிக் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். நிறைய படங்கள் சக்சஸ் ஆயிருக்கு அவருக்கு, நிவாஸ்க்கு. ஸோ அதனால வந்து பாடல்களை பொறுத்தவரை ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு 2-3 சீன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து நம்ம அதை விமர்சனம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா ஃபிலிம்ல? நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த படம் மை டியர் சிஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. டைட்டில் ப்ரோமோ கொடுத்துருக்காங்க, அதுவும் ஷூட் ஸ்பாட் சீன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க சில இடங்கள்ல. ஸோ அதனால இது ஜாலியா இருக்க போற படமா, இல்லை டைட்டில் ப்ரோமோல காட்டுற மாதிரி காமெடியா இருக்க போற படமா, இல்ல நம்ம வந்து ஏற்கனவே ஒரு படம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து கார்த்தி நடிச்ச ஒரு படம் ஒன்று பார்த்துருக்கோம். பிரியா பவானி சங்கர், கார்த்தி அவங்களாம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டா சத்யராஜ் சார்லாம் நடிச்சிருப்பாரு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டா போகும். அது மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இதுல என்னன்னா அக்கா வந்து பெண்ணியவாதி, தம்பி வந்துட்டு அந்த என்ன சொல்றது மேல் சாவனிஸ்ட். இப்ப இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. அந்த கருத்துக்கள் வந்துட்டு வேற வேறையா இருக்கு. அது இவங்களோடது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது படத்தை பார்த்தா தான் கண்டிப்பா தெரியும் நம்மளுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல பிடிச்சது என்னன்னா அருண்நிதி அந்த ஸ்லாங் எடுத்து அழகா பண்றாரு. திருநெல்வேலி ஸ்லாங். அருண் பாண்டியன் சாருக்கு சொல்லாத வேணாம், அவர் திருநெல்வேலிக்காரர் தான். அதனால வந்து அது அந்த ஸ்லாங் அவருக்கு ஆல்ரெடி வரும், பேச்சு வழக்கே அப்படிதான் இருக்கும். பட் வந்து அருள்நிதிக்கு வந்து எந்த படம் எடுத்தாலும் அந்த ஸ்லாங்கை அழகா பண்றாரு. நான் அதான் பார்த்தேன். அவருடைய சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி செலெக்ஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துல வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் இன்ஸ்பெக்டரா வருவாரு, ஒரு படத்துல போலீஸ் ஆஃபீஸரா வேற ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனா வருவாரு, இன்னொரு படத்துல ஒரு குடும்பத்தை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நபரா நடிச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு கிராமத்து கதையை கொண்ட படம் அப்படின்னா அதுலயும் வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இருந்தது. அந்த படம் ஓடலை பெருசா, பட் வந்து இவருடைய ரோல் பேசப்பட்ட ஒரு ரோல். அது 2008 2009 வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படம் பெருசா ஓடல, பட் இவருடைய ரோல் வந்து பேசப்பட்டுச்சு அந்த படத்துல. ஸோ கதை செலெக்ஷன் தனக்கு வந்து அந்த கதை சூட் ஆகுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரா, ஒரு ஆக்டரா நான் பாக்குறேன் அவரை. ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து கதை இருக்கு நிறைய ஆக்டர்ஸை போய் அப்ரோச் பண்றாங்க. வர படங்களை அக்செப்ட் பண்ணிட்டு நான் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அது சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகாம ஃபீல்ட் அவுட் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பல பேர் வந்து நம்ம வந்து கதை சூஸ் பண்ணது சரியா சூஸ் பண்ணிருக்கணுமோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதுல அருள்நிதி வந்து வித்தியாசமா இருக்காரு. அவருக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் போகத்தான் செய்யுது. அவர் வந்து ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் போகுது, நான் உதவிக்கே வந்து அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல எனக்கு எது சூட்டபிளா இருக்கும் நான் அதை சூஸ் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆக்டர்ஸும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை பண்ணீங்க அப்படின்னா அந்த ரோல் உங்களுக்கு செட் ஆகும். 2வது மக்கள் உங்களை மறக்கவும் மாட்டாங்க. கண்டிப்பா ஹரிஷ்.
ஸோ இது போல வந்துட்டு அடுத்த ட்ரெய்லர் ப்ரோமோ வரதை பத்தி நம்ம பேசுறதுக்கு அடுத்த வாரம் சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி. Thank you.